நான் செல்வக்கணன் ரத்தினம், இந்தியன் ஆர்ட் ஃபேக்டரியோட சிஇஓ பேசுறேன். இப்போ வந்து ஓவிய சங்கமம் 2026 இது வந்து எங்களோட 3வது வருஷமா தொடர்ந்து பண்றோம். இன்னைக்கு வந்து 22 பிப்ரவரி 2026 இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சென்னை நகர்ல இருக்கிற விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் அங்க நடந்துட்டு இருக்கு. காலையில இன்னைக்கு ஒரு நாள் ஈவெண்ட் தான். காலையில இருந்து மாலை வரை 9 முதல் மாலை 6 மணி வரை நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 475 ஓவியங்கள் இந்தியா முழுவதும் இருந்து பங்கு பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா, உலக சாதனையா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன்ல அதிக பேர் கலந்து கொண்ட ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனா இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். காஸ்ட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது நல்ல வரவேற்பு. காலையில இருந்து நல்ல கிரௌட் இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. லாஸ்டான ஓவிய சங்கம் எப்போ பண்ணாலுமே எங்களுக்கு வந்து பப்ளிக் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் மறுபடியும் இந்த தடவை வெறும் மாத்திருக்கோம். போன செம்மொழி பூங்கால பண்ணோம், இந்த தடவை வந்து வேற வழியில் பண்ணிருக்கோம். இருந்தாலுமே எங்களுக்கு வந்து அதே சப்போர்ட், அதே கிரௌடு, நல்ல ஃபுட்பால் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மொத்தம் 153 ஸ்டால்ஸ் சார், 154 ஸ்டால்ஸ். ஆர்டிஸ்ட் வந்து 425 பேர் கலந்து சார். இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் தான், மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட், அகாடமி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் கலந்து தான் சார். இங்க பாத்தீங்கன்னா ஓவியங்கள் பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸும் இருக்கு. பெயிண்டிங்ஸ்ல இருந்து கிராஃப்ட்ஸ்ல இருந்து நீங்க இங்க வந்து மொத்தம் ஒரு 5000 ஒர்க்குக்கு மேல இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இந்தியா முழுவதும் பங்கேற்றுக்காங்க. ஸோ நீங்க எல்லா மீடியமும் பார்க்கலாம். எல்லா டைப், எல்லா வெரைட்டியான ஓவியங்களும் கிராஃப்ட்ஸும் எல்லா டைப்பான கலைகளும் வந்து இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இது தொடர்ந்து வந்து எல்லா வருஷமும் பிப்ரவரி மாசம் வந்து நடத்திட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு வேணும். எனக்கு அதுதான் நம்பிக்கை இல்லை சார். ஏன்னா இப்போ ஓவியம் வந்து முதல்ல எப்போ தோன்றி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்து மொழி அது தோன்றதுக்கு முன்னாடியே வந்து ஓவியம் தோன்றிருக்கும். முதல்ல மனுஷன் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிருப்பான்னா சைகையிலையும் ஓசையிலையும் கம்யூனிகேட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரைஞ்சு காமிச்சிருப்பான். அதே இங்க பாம்பு இருக்கு, இங்க ஆப்பிள் இருக்குன்னு வரைஞ்சு காமிச்சிருப்பான். மொழி தோன்றதுக்கு அப்புறம் ஓவியம் வந்து அழிஞ்சிருக்கணும், அழியல. எழுத்து வந்ததுக்கு அப்புறம் ஓவியம் அழிஞ்சிருக்கும், அழியல. அதுக்கப்புறம் பேனா, பிங்க்கு, பிரிண்டரு, போட்டோகிராஃபி, ஸ்கேனரு எல்லாம் வந்துருச்சு. போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து ஜெராக்ஸ் வந்து இப்போ வந்து ஏஐ வந்திருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி, ஒரு 2000 வருஷமான டெக்னாலஜி தாண்டி இன்னைக்கு ஓவியம் இருக்கு. இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் ஓவியம் வந்து எப்பவுமே இருக்கும். எப்பவுமே வந்து கையால் செய்யப்பட்ட ஒரு கலை இருக்குல்ல சார், அது ஹேண்ட்மேட் வந்து எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கும். இது என்ன ஆகும்னா ஏஐ வந்து நீங்க வந்து பயங்கரமான தாக்கத்தை வந்து உண்டாகும், கண்டிப்பா உண்டாகும் எல்லா துறையிலையும். ஆனா ஓவியத்துல அது முடியாது. ஏன்னா ஒரு கடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஏஐயா இருக்கு. நீங்க எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஏஐ இருக்கும். ஆனா ஆர்ட் மட்டும் தனியா தெரியும். இந்த மாதிரி கலைகள் மட்டும் தனியா தெரியும். அப்ப எதுக்கு முக்கியத்துவம் இருக்கும் பாரு, எல்லாமே ஏஐ, தனியா ஆர்ட் மட்டும் தெரியும். ஸோ ஓவியத்துக்கான மகத்துவம் வந்து எப்பவுமே குறையாது, மதிப்பும் குறையாது. என் பேர் பரமேஸ்வரி. நான் 2 இயர்ஸா வந்து மைல் ஆர்ட்ஸ்ல வந்து கத்துட்டு இருக்கேன் டிராயிங்கு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன். எனக்கு மொத்தம் 5 பிக்சர்ஸ் பண்ணியிருக்கேன். 3 ஆல் பிக்சர்ஸ், 1 மிரர் ஆர்ட் பண்ணியிருக்கேன். மிரர் வந்து ஓசி ஷீட்ல வந்து பண்ணியிருக்கேன். கிளாஸ் வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது சொல்லிட்டு ஷீட்ல பண்ணியிருக்கேன். அப்போ இன்னொரு பட்டன் ஆர்ட் பண்ணியிருக்கேன். வெரி வெரி ஹாப்பினா இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷனு. இந்த 5 பிக்சர்ஸும் வந்து ரொம்ப ஆர்ட்டும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் மேலே போகணும். அதுக்கு கவர்மெண்ட்டும் சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். எனக்கு நல்லா மாஸ்டரும் சரி எங்க அப்பா அப்பாவும் சரி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதனால வந்து இன்னும் கவர்மெண்ட் எனக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். என் பேரு ஜோஷ்வா. நான் லேர்னர் காலேஜ்ல விஸ்காம் படிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆர்ட்னா ரொம்ப இஷ்டம். அது பண்ணி ஒரு பெட்டரான ஸ்டேஜுக்கு வந்து இப்போ நான் இங்க என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்டா நான் அனிமே பேஸ் தான் பண்ணுவேன். இப்போ முன்னாடி நான் ஸ்கெட்ச் மட்டும் பண்ணுவேன். இப்போ வந்து நான் அக்ரிலிக் பண்றேன், வாட்டர் கலரும் தொட போறேன். ஸோ இட்ஸ் கோயிங் குட், கோயிங் வெல். ஆமா, எனக்கு ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அவங்க கொடுத்துட்டு எங்களோட ஸ்டாலை நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அவங்க அங்க போய் பார்த்து என்ன வேணுமோ பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுவேன்.
எல்லாருக்குமே ஒரு வின்வின் தான். என்னோட பேர் செல்வப்பிரியா. நான் பிக்சர் பர்ஃபெக்ட் ஆர்ட் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து IAF அவங்க நடத்துற எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட வந்து 4 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் கிட்ஸ் ஆர்ட் கத்துக்கிறாங்க. அவங்களோட ஆர்ட் எல்லாம் இங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கோம். குழந்தைங்க ஆர்ட் கத்துக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதை அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணி அந்த பேரண்ட்ஸும் மற்றவங்களும் வந்து பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆர்ட் கத்துக்கிறது மூலமா அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க எதுக்காக ஆர்ட் கத்துக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு மேல கொண்டு போகலாம், ஆர்ட் எந்த அளவுக்கு வளர்க்கலாம், ஒரு பேஷன் வந்து அவங்க லைஃபுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு IAF ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு கோவிட் டைம்ல இருந்தே நான் டிராயிங் கத்துக்கிறேன். டிராயிங் கிளாஸ்க்கும் போறேன். நிறைய காம்படிஷன்ஸ்ல கலந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். லாக்டவுன் டைம்ல வந்து என்னோட பாட்டி வந்து காம்படிஷன் தினமலர் காம்படிஷன் ஒண்ணு நியூஸ் பேப்பர்ல காட்டினாங்க. அதுல ஆரம்பிச்சதுல நான் காம்படிஷன் போட்டு அப்புறம் டிராயிங் கிளாஸ் சேர்ந்து அப்படிதான் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவ்வளவு சிறப்பா ஓவியங்களா நீங்க வரைஞ்சிருக்கீங்க, இதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணாங்க, வழிகாட்டணும்? என்னோட அம்மா, அப்புறம் என்னோட டிராயிங் சார் சுப்பிரமணியன் சார், அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்திருக்காங்க. இந்த இந்தியன் ஆர்ட் ஃபெஸ்டிவல் நடத்தக்கூடிய இந்த கண்காட்சி உங்களுடைய கலைத்திறமைக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்? என்னோட எல்லா பெயிண்டிங்ஸும் டிஸ்பிளே பண்ணி வரவங்க எல்லாருக்கும் காட்டுறதுனால என்னோட கலைத்திறமை எல்லாருக்குமே தெரியுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியன் ஆர்ட் ஃபேக்டரி செல்வக்கண்ணன் சாருக்கு நான் பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என் நேம் சிவாங்கனி அண்ட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டால். என் நேம் அனுஷா. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டால் கூட. நாங்க BSA செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீ காமாட்சி காலேஜ்ல படிக்கிறோம். அண்ட் வந்துட்டு செல்வக்கண்ணன் சார் மூலியமா தான் நாங்க இந்த ஸ்டால் போட்டோம். அண்ட் போன தடவையும் நாங்க வந்திருக்கோம் ஆல்ரெடி இந்த ஸ்டாலுக்கு. அண்ட் நாங்க போன தடவை பார்க்கும் போதே நிறைய பேர் ஸ்டால் பார்த்து நாங்க நிறைய லைக் பெயிண்டிங்ஸ் எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதோட இன்ஸ்பிரேஷன் பண்ணி நாங்களும் நெக்ஸ்ட் டைம் ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த டைம் ஸ்டால் போட்டிருக்கோம். அண்ட் இது குட் ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இருக்கு, எங்களுக்கு சேல்ஸும் ஆகுது சேம் வைஸ். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காலேஜ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களை டெவலப் பண்ணிருக்காங்க. லைக் ஒரு மீடியம் மட்டும் இல்ல, நிறைய மீடியம்ஸ்ல எங்களை டெவலப் பண்ணிருக்காங்க. லைக் அக்ரலிக், வாட்டர் கலர், ஆயில் பெயிண்டிங்ல எல்லாத்துலயுமே எங்களுக்கு வந்துட்டு நிறைய டீச் பண்ணிருக்காங்க. எப்பவுமே நாங்க ஈக்குவலா நாங்க சின்ன வயசுல இருந்தே பண்றோம். அண்ட் ஃப்ரம் டெவலப்மெண்ட்ஸ் டு எப்படி நாங்க சொல்ல, ஒரு வாட்டர் கலர் பேலட்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வீடு வரைகிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லைக் இப்ப வரைக்கும் நாங்க ஒரு நேச்சுரலா ஒரு பெயிண்டிங் பண்ற லெவல் வரைக்கும் நாங்க ஒரு 50 to 70 பெயிண்டிங்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு நாங்க ட்ரெயின் ஆயிருக்கோம். சேல்ஸ் பண்ற மாதிரியும் நாங்க பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்ட் ஃபேக்டரி செல்வகரன் சாரும் எங்களோட டிசைன் அகாடமி ராஜேந்திரன் சார் தான் எங்களுக்கு வந்து இந்த ஊக்க கொடுத்து இந்த அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண பிக்சர்ஸ் தான் இங்க இருக்கிறது எல்லாமே. ஸோ இங்க எல்லாம் 10th ஸ்டூடெண்ட்ஸ் 9th எல்லாம் லோ கேட்டகரி தான். எல்லாம் அக்ரிலிக் பெயிண்டிங், ஆயில் பேஸ்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். வணக்கம், என்னோட பேரு கற்பகம், சாரோட பேரு பொன்வேலு. எங்க அகாடமி நேம் வந்து ஸ்ரீ சாராம் அகாடமி. நாங்க எங்க ஆர்ட் ஃபீல்ட்ல 7 இயர்ஸா இருக்கோம். இதுல வந்து அக்ரிலிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், போஸ்டர் கலர் இதுல இருந்து எல்லாத்துமே நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஸ்டால் நாங்க வச்சதுக்கு செல்வக்கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. நாங்க டிசைன் அகாடமியில வந்து பிரான்சஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சின்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் காலேஜ் வரைக்குமே இங்க படிக்க முடியும். எல்லாரோட குழந்தைங்களோட பிக்சர்ஸ்ல நல்லா பாருங்க. எல்லாரோடுமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். நாங்க ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி பண்ணுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி தான் நாங்க குழந்தைங்கள இருந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு செல்வக்கண்ணன் சார், ராஜேந்திரன் மாஸ்டர். மைலி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 180 பெயிண்டிங்ஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதுதான்.
சார் நம்மளுடைய ஆர்ட் கிளாஸஸ் வந்துட்டு மயிலாப்பூர் லஸ்ல ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு, டிஎஸ்பி கோயில் ஸ்ட்ரீட்ல மயிலாப்பூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் வேலைச்சேரி, அடையார், பாலவாக்கம் இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே. என்னோட பேர் தமிழரசி. நான் இந்த ஓவிய கண்காட்சியில இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் இவங்க ஒவ்வொரு இயரும் பண்ணும்போது நாங்க ஒவ்வொரு இதுவும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா வருஷமும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். நான் இங்க வந்து ஒன் ஆஃப் த பார்ட் மயிலை ஆர்ட்ஸோட ஒன் ஆஃப் த ஆர்ட் மென்டாரா இருக்கேன். இவங்க எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க பண்ண ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே வெரி தேங்க் ஃபார் திஸ் ஓவிய கண்காட்சி. தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங். என் பேர் ரம்யா ஜிதேந்திரா. நான் வந்து மயிலை ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருந்து கத்துக்கிறேன். இந்த ஆல் த டெக்ஸ்டைல் ஆர்ட்லாம் எல்லாமே கத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்வக்கண்ணன் சார் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஹி இஸ் கிவிங் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ அஸ் ஆல் த வாட் எவர் ஆர் ஹிடன் டேலண்ட்ஸ் ஆர். ஸோ எங்களுக்கு இப்போ நான் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மொனாலிசா ஆர்ட். இது ஃபுல்லா வந்து டூத் பிக்ல பண்ணிருக்கேன். மோர் தென் 70 to 80 hours இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். வெரி ஃபுல்லா வித் ஆல் ஃபுல் வித் டூத் பிக் தான். இது பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இது என்னோட வெர்ஷன் ஆஃப் மொனாலிசா. இது வந்து பீகாக் அப்புறம் இது வந்து ப்ராஸ்பரிட்டி அது மாதிரி. ஸோ இட்ஸ் a nest of prosperity. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் அக்ரலிக் ஆர்ட். இது கூட வந்து டெக்ஸ்டர் ஆர்ட் பட் லீஃப் பெயிண்டிங், லீஃப் தீம். ஸோ இது எப்படின்னா வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு வருஷம் நியூவா நான் கத்துக்கிறேன். இந்த இது வந்து சாண்ட் பெயிண்டிங் வந்து எல்லாமே சாண்ட் பெயிண்டிங். இது வந்து அபோகிரினி பெயிண்டிங் சொல்லியிருக்கேன். அபோரிஜினல் அண்ட் சாண்ட் பெயிண்டிங். இது எல்லாமே ஃபியூஷன் ஆர்ட். இது வந்து 3D இதுவும் டெக்ஸ்டர் ஆர்ட் தான். இது வந்து ரெகுலர் அக்லரிக். பட் ஆனா அந்த 3D எஃபெக்ட் வந்து இங்க ஒன்றும் அந்த இது டெக்ஸ்டர் கொடுக்காமலே வந்து அந்த எஃபெக்ட் இருக்கு. ஸோ ஓவராலா வந்து மயிலை ஆர்ட்ஸ் கனகராஜ் சாருக்கும் பிளஸ் செல்வக்கண்ணன் சாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டாலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? எல்லோருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூரிலிருந்து கோவை ஆர்டிஸ்ட் கதிரவன். இந்த என் பேர் ஆர்டிஸ்ட் கதிரவன் சார். நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்திருக்கேங்க. இந்த ஓவிய கண்காட்சி சிறப்பாக முடிஞ்சுங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த செல்லக்கண்ணன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டது. எல்லோருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.